ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஜா ரீசெண்டாக இந்த ரிலீஸ் ஆன படம் வந்து நிதின் சுவாமிநாதன் வந்து இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், திவ்ய பாரதி, சிங்கம்புலி, நட்ராஜ்னு பல பேர் நடித்து பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது விஜய் சேதுபதிக்கு வந்து 50வது படம். உண்மையிலே செம்மையான ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே இவரை மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு சும்மா செம்மையாக நடிச்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். உண்மையிலே படத்தில் வந்து மகாராஜாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் அருமையான படம். உண்மையிலே ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிதின் சுவாமிநாதன் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன் போய் லட்சுமி காணாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. காணாமல் போனோடனே அவங்க வந்து ரொம்ப வியப்பாக லட்சுமின்னா யார் என்னன்றதை விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு அந்த லட்சுமி வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குப்பை தொட்டின்றதை வந்து தெளிவாக ஒரு பிக்சரோட சொல்கிறாரு. சொன்ன அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்களா, உண்மையிலே அந்த லட்சுமி யார், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்டே. இதில் அடுத்ததாக நம்ம விஜய் சேதுபதிக்கு அப்புறம் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணது வந்து நம்ம அனுராக் கஷ்யப் தான். உண்மையிலே செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு. சூப்பரான ஒரு ஆக்டிங்கில் சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நட்ராஜ் அவருக்கு கொடுத்த வேலையை பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலாக சிங்கம்புலியோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த படத்தில். உண்மையிலே அவரோட கேரக்டர் வந்து உண்மையிலே நல்லா மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் தான் சொல்லணும். படத்தில் வந்து செம்மையான மெசேஜ் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே அருமையான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.